வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து பொருளாதார வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா வருமான வரி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அதாவது வந்து வரி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மூன்றாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிரபுக்கள் காலத்தில் வரிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி பார்த்துருக்கோம். ஜமீன்தாரி முறை, மகள் வரி முறை, ரைத் வரி முறை பார்த்துருக்கோம். அது இரண்டாவது எடுத்துக்கலாம். மூன்றாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா வருமான வரி. சரிங்களா? இதில் வந்து நம்ம ரெண்டுலேயும் பார்க்காத ஒரு டாபிக். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வரி அப்படிங்கிற கான்செப்டே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடியுதுங்க. இதை நாம் வந்து அப்டேட்டாக வந்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நாம் வச்சுட்டா போதும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக. சரிங்களா? ஃபஸ்ட்டு வருமான வரி. சரிங்களா? வருமான வரி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வருமான வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சரிங்களா, ஃபஸ்ட்டு வருமான வரி அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரிங்களா, ஒரு நிதியாண்டில், சரிங்களா, ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? ஒரு நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் ஈட்டும் வருமானம் மற்றும் லாபத்தின் மீது அரசாங்கம் நேரடியாக செலுத்தக்கூடிய கட்டாய வரி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு முறை சொல்கிறோம், ஒரு நிதியாண்டில், சரியா, ஒரு நிதியாண்டில், சரிங்களா, ஒரு நிதியாண்டு, சரிங்களா, அந்த ஒரு நிதியாண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் ஈட்டும் வருமானம் மற்றும் லாபத்தின் மீது அரசாங்கத்திற்கு நேரடியாக செலுத்தப்படும் கட்டாய வரி. ஒரு அரசாங்கத்தின் மீது தனிநபர் அல்லது ஒரு நிறுவனம் நேரடியாக செலுத்தக்கூடிய கட்டாய வரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், வருமான வரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது இந்தியாவில் ஃபஸ்ட்டு வருமான வரியை யார் அறிமுகப்படுத்துகிறா அப்படின்னா 1857 ஆண்டு ஒரு புரட்சி நடந்திருக்கும். சரியா? மிகப்பெரிய புரட்சி. அதை முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்பட்ட நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர், சரியா, அப்போ கூட அந்த பொருளாதார நிபுணர் சர் ஜேம்ஸ் வில்சன் அவர் வந்து 1860 ஆண்டு இந்தியாவில் முதலில் வருமான வரியை வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து அறிமுகப்படுத்துகிறார். யார்? ஜேம்ஸ் வில்சன். எந்த ஆண்டு? 1860 ஆண்டு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வருமான வரிங்கிற கான்செப்டை வந்து 1860 ஆண்டு ஜேம்ஸ் வில்சன் அறிமுகப்படுத்துகிறாரு. எதையை சமாளிக்க 1857 ஆண்டு ஏற்பட்ட புரட்சியினுடைய செலவுகளை ஈர்க்கட்ட இவர் வந்து வருமான வரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா? அப்போது வகுக்கப்பட்ட கட்டமைப்பு இறுதியில் 1922 ஆண்டு வருமான வரி சட்டமாகவும் 1922 ஆண்டு வருமான வரி சட்டமாகவும் பின் 1961 ஆண்டு விரிவான வருமான வரி சட்டமாகவும் உச்சத்தை அடைந்தது. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 60 ஆண்டுகள் பழமையானது. சரிங்களா? இந்த சட்டம் வந்து 60 ஆண்டுகள் பழமையானது. சரிங்களா? அப்போ இறுதியில் 1922 ஆண்டு வருமான வரி சட்டமாகவும் பின்னர் 1961 ஆண்டு அது விரிவான வருமான வரி சட்டமாகவும் நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 60 ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு சட்டம். சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த 1961 ஆண்டு சட்டம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2025 ஆண்டு என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்றத்தில் வந்து மக்களவையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாக்கல் செய்யப்படுதுங்க. சரியா? அந்த மசோதாவாக தாக்கல் செய்யப்படுகிறது. 2025 ஆண்டு நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதிய வருமான வரி சட்டம் வந்து நம்ம அமலுக்கு வருதுங்க. எப்போ அப்படின்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு புதிய வருமான வரி சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. சரிங்களா? அப்போ 1961 ஆண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வருமான வரி சட்டம் இது 60 ஆண்டு பழமையானது. இந்த வருமான வரி சட்டம் வந்து மக்களவையில் எப்போ தாக்கல் செய்யப்படுது, மசோதாவாக 2025 வந்து தாக்கல் செய்யப்படுது, பிப்ரவரியில் வந்து தாக்கல் செய்யப்படுது. அதன்படி 2026 ஏப்ரல் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா புதிய வருமான வரி சட்டம் வந்து நடைமுறைக்கு வருதுங்க. சரிங்களா? இதில் வந்து இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் வந்து பழைய வருமான வரி சட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து முந்தைய ஆண்டு, சரிங்களா, சரிங்களா, முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு லைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து புதிய வருமான வரி சட்டத்தில் வந்து என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா வரியாண்டு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ற வார்த்தையை வந்து புது வருமான வரி மசோதாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது வந்து முந்தைய ஆண்டு என்று வார்த்தையை புதிய வருமான வரி மசோதாவில் வரியாண்டு என்று மாற்றப்பட்டுள்ளது. சரியா? முதல்ல வந்து ஆரம்பத்தில் முந்தைய ஆண்டு அப்படின்னு இருந்துச்சு. அது புதிய வருமான வரி மசோதாவில் வந்து வரியாண்டு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. சரிங்களா? இது எப்போ நடைமுறைக்கு வரக்கூடியது? வருகின்ற 2027 ஏப்ரல் 1 வந்து இது வந்து நடைமுறைக்கு வருது புதிய வருமான வரி
வந்து நடைமுறைக்கு வருது. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் முந்தைய ஆண்டு அப்படிங்கிறது பழசில் இருக்கக்கூடிய வருமான வரி சட்டத்தில் முந்தைய ஆண்டு இருக்கிறத நம்ம வரியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 622 பக்கங்கள் புதிய வருமான வரி மசோதா புதிய வருமான வரி சட்டத்தில் வந்து 622 பக்கங்கள் இருக்குதுங்க. 622 பக்கங்கள் இருக்கும். அதில் அதுக்கப்புறம் வந்து பிரிவுகள் வந்து 536 இருக்கும். சரிங்களா, அப்போ புதிய வருமான வரி சட்டத்தில் வந்து 622 பக்கங்கள் இருக்கும். சரியா, 622 பக்கங்கள் இருக்கும். பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 536 பிரிவுகள் இருக்கும். ரொம்ப எளிமையாக மாற்றிருக்காங்க. சரிங்களா, அப்போ புதிய வருமான வரி சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது சரிங்களா, இதைத்தான் நான் வந்து இன்று இந்த 1961 தான் வந்து இன்று நாட்டில் வரி விதிப்பு முறை இதுதான் வந்து தீர்மானிக்கிறது. சரிங்களா, அடுத்து வருமான வரி தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 24ஆம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. ரொம்ப முக்கியம். சரிங்களா, வருமான வரி தினம் வந்து எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூலை 24ஆம் ஆண்டு வந்து கொண்டாடுறோம். மத்திய கலால் வரி தினம் அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, சரிங்களா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய கலால் வரி தினம். சரிங்களா, இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நேரடி வகை மறைமுக வரியில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24ஆம் ஆண்டு வந்து கலால் வரி தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து சர்வதேச சுங்க தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த வரி அப்படிங்கிறதுனால வந்து நம்ம மாற்றி போட்டுருவோம். அப்போ வருமான வரி தினம் அப்படின்னா ஜூலை 24, கலால் வரி தினம்னா பிப்ரவரி 24, சுங்கவரி தினம் அப்படின்னா ஜனவரி 26. ஒரே மாதிரி இருக்கனால மாற்றி போட்டுருவோம். அதனால வந்து இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்கூட ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்தது வேட் ஜிஎஸ்டி உருவாக்கியவர் யார்? அசீம்தாஸ் குப்தா. இவர் யார் அப்படின்னா வேட்டு ஜிஎஸ்டி உருவாக்கியவர் அசீம்தாஸ் குப்தான்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. உங்களுக்கு வேட்டுனால என்னென்னு பார்த்துருக்கோம், ஜிஎஸ்டினாலும் பார்த்துருக்கோம். சரியா, இதில் வந்து உருவாக்கியவர் அசீம்தாஸ் குப்தா. எப்படி அப்படின்னா இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். சரியா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர். சரியா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர், நிதியமைச்சராக வந்து மேற்கு வங்கத்தில் இருந்தார். சரியா, இவர் தான் வந்து ஜிஎஸ்டியும் வேட்டையும் உருவாக்குறதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்கார். சரிங்களா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஜிஎஸ்டி வேட்டை உருவாக்கியவர் அசீம்தாஸ் குப்தா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டியினுடைய தந்தை ஃபார் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னா வாஜ்பாயை சொல்கிறோம். சரிங்களா, ஃபார் ஆஃப் ஜிஎஸ்டின்னு யாரை சொல்கிறோம்? வாஜ்பாய் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா 1998ஆம் ஆண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செயற்குழு மீட்டிங் போட்டிருப்பார். இந்த மாதிரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியினுடைய தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம்? வாஜ்பாய் சொல்கிறோம். ஜிஎஸ்டி வேட்டை உருவாக்கியவர் அந்த குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழு தலைவராக வந்து அசீம்தாஸ் குப்தாவை போட்டிருப்பாங்க. வேட் ஜிஎஸ்டி உருவாக்குறதுக்காக குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவினுடைய தலைவராக அசீம்தாஸ் குப்தாவை போட்டிருப்பாங்க. அதனால தான் வேட் ஜிஎஸ்டி உருவாக்கியவர் அசீம்தாஸ் குப்தா, ஜிஎஸ்டியுடைய தந்தை வாஜ்பாய். இதை மட்டும் குழப்பிக்கூடாது. சரிங்களா, அடுத்தது நேர்முக வரி. சரிங்களா, நேர்முக வரி மறைமுக வரியெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். நேர்முக வரி குறித்து நேர்முக வரி குறித்து ஆராய 1971 ஆராய்ந்த கமிட்டி வான்சு கமிட்டி. இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது மறைமுக வரி குறித்து ஆராய அப்போ அமைக்கப்பட்ட கமிட்டி ஜா கமிட்டி 1977. மறைமுக வரி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி ஜா கமிட்டி 1977. அடுத்து இரண்டாவது வந்து ரெக்கி கமிட்டி 1991. அப்போது நேர்முக வரி குறித்து ஆராய 1971 ஆராய்ந்த கமிட்டி வான்சு கமிட்டி. மறைமுக வரி குறித்து ஆராய ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட கமிட்டி ஜா கமிட்டி 1977. ரெக்கி கமிட்டி அப்படின்னா 1991. சரிங்களா, ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. சரிங்களா, அடுத்தது விவசாய வருமானத்தின் வரி விதிப்பு குறித்து ஆராய 1971 KN ராஜ் கமிட்டி உருவாக்கப்பட்டது. சரியா, விவசாய வருமானத்துக்கு வரி விதிப்பு குறித்து ஆராய 1971 KN ராஜ் கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது சட்டத்தின் அனுமதி இல்லாமல் வரி விதிக்கவோ அல்லது வரி வசூலிக்கவோ கூடாது என கூறிய ஆர்டிக்கல் எதுனா 265. சட்டத்தினுடைய அனுமதி இல்லாமல் வரி விதிக்கவோ அல்லது வரி வசூலிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது 265. ரொம்ப முக்கியம். சரிங்களா, சரி, ஓகே. இதனால் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வரி அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம். வருமான வரி எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? 1857 புரட்சியின் செலவை இருக்கட்ட சேம்ஸ் வில்சன் வந்து வருமான வரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1922 வருமான வரி சட்டம் தான், அது விரிவாக்கப்பட்டது 61. இப்போ புதிய வருமான வரி சட்டம் வந்து இப்போ நடைமுறைக்கு வருதுங்க. 2026 ஏப்ரல் 1 எளிமையான வடிவமாக்கப்பட்டு வருது. சரிங்களா, இது முந்தைய ஆண்டு அப்படிங்கிற லைனை வந்து வரியாண்டுன்னு மாற்றிருக்காங்க. அந்த வருமான வரி தினங்கள் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வேஸ்ட் ஜிஎஸ்டி உருவாக்கியவர் அசீம்தாஸ் குப்தா, ஜிஎஸ்டியினுடைய தந்தைனா வாஜ்பாய். நேர்முக வரி குறித்து ஆராய 1971 அமைந்த கமிட்டி வான்சு கமிட்டி. மறைமுக வரி குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி ஜா கமிட்டி, ரெக்கி கமிட்டி. 2 கமிட்டி மறைமுக வரி. அடுத்தது விவசாய வருமானத்திற்கு வரி விதிப்பு குறித்து ஆராய 1971 KH ராஜ் கமிட்டி உருவாக்கப்பட்டது.
சட்டத்தின் அனுமதி இல்லாமல் வரி விதிக்கவோ வரி வசூலிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 265. இதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்தது முக்கியமான நபர்கள். சரியா, எக்கனாமிக்ஸில் வந்து இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர் எழுதுகிற நூல்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமானதை பார்த்துருவோம். சரிங்களா. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா ஜேசி குமாரப்பா. சரியா, ஜேசி குமாரப்பா இவர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இவர் நிறைய எக்ஸாமில் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து இவர் பற்றி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. இவர் யார் அப்படின்னா காந்தியினுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றக்கூடியவர். சரிங்களா. இப்போ சமூக பொருளாதார பிரச்சனைகள்லாம் வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் நாம் எதை எதை சொல்லுவோம், வேலையின்மை, வறுமை, அப்புறம் வந்து ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை தானே சமூக பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து காந்தி, குமாரப்பா அவங்க வந்து களையணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா. அப்போ காந்திய கொள்கையை பின்பற்றக்கூடியவர் யார் அப்படின்னா ஜேசி குமாரப்பா. சரிங்களா. சரி, அடுத்ததான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 வந்து பிறந்தார். சரிங்களா. கிராம பொருளாதார முன்னேற்றத்தினுடைய கொள்கையினுடைய முன்னோடி யாருங்க, ஜேசி குமாரப்பா. சரிங்களா. ஜேசி குமாரப்பா. சரியா. அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையிலேயே உருவாக்கியவர். மேலே பார்த்தோம் இல்லைங்களா. குமாரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார். சரிங்களா. இவர் எல்லாம் வந்து கூற்றுலையும் கூட கேட்கலாங்க. சரிங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு, கூற்றுலையும் கூட கேட்கலாம். அதனால் வந்து இவர் எந்த பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் குமாரப்பா, ஜேசி குமாரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது. சரிங்களா. உப்பு சத்தியாகிரகம் வந்து எப்போ நடக்கும், 1930 ஏப்ரல் 23 வந்து நடக்கும். அப்படித்தானுங்க. உப்பு சத்தியாகிரகம் வந்து 1930 ஏப்ரல் 23 நடக்கும். அப்போ குமாரப்பா வந்து உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா பாடத்தில் வந்து பொருளாதாரத்தினுடைய பேராசிரியராக வந்து பணியாற்றியிருந்தார். சரிங்களா. அடுத்தது அனைத்து அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அனைத்து கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவிச்சார். இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டிற்கு மேலாக சிறைபிடிக்கப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேலே வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ நடைபெறுக்கும், 1942 ஆகஸ்ட் வந்து 8 நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 8 நடந்திருக்கும். இது வந்து எங்கே தொடங்குவாருங்க, பம்பாயில் வந்து காந்தி வந்து தொடங்கியிருப்பார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டது, பம்பாயில் தொடங்கப்பட்டது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவார், செய் அல்லது செத்திமடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது வந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது தான் சொல்லியிருப்பார். சரிங்களா. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஓராண்டிற்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டார். சரிங்களா. இப்போ உப்பு சத்தியாகிரகம்னு பார்த்தோம் இல்லைங்களா. உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தமிழ்நாட்டில் வழி நடத்தியவர் யாருங்க, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தமிழ்நாட்டில் வழி நடத்தியவர் யாருன்னா ராஜாஜி தான் வழி நடத்தியிருப்பாருங்க. ராஜாஜி தான் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து வழி நடத்தியிருப்பார். சரியா, மூதறிஞர் ராஜாஜி. சரிங்களா. இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த ஏரியா, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், திருத்துறைப்பூண்டி. சரிங்களா. திருச்சி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, ஒரு நிமிஷம். திருச்சி, சரியா, திருச்சி, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி. சரிங்களா. இந்த வழியிலெல்லாம் வந்து இவருடைய நடைப்பயணம் இருந்திருக்கும். சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். இதில் அல்லாததும் கூட கேட்கலாம். சரிங்களா. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளையனே இயக்கத்தின் போது ஓராண்டுக்கு மேலே சிறையில் அடைக்கப்பட்டவர் யார், ஜேசி குமாரப்பா. சரிங்களா. உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள வித்யாபீடத்தில் வந்து பொருளாதார பேராசிரியர் பணியாற்றிருக்கார். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகளும் மற்றும் கிறிஸ்தவமும் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும் ஆகிய 2 நூல் புத்தகங்களை வந்து எழுதுகிறார். சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகளும் மற்றும் கிறிஸ்துவும் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற 2 நூல்கள் எழுதிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்தது வரலாற்று ஆய்வாளர். சரிங்களா. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா என்பவர்கள் குமாரப்பாவை வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை பார்க்கலாம்.
அடுத்தது இந்திய சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு சொல்லிக்கிறார். சுற்றுச்சூழல் மேலே அக்கறை இருக்கிறதுனால ராமச்சந்திர குஹா வந்து இவர் என்ன பண்ணுறாரு, பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்திய சுற்றுச்சூழலுக்கு அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அப்போ இதனால் மட்டும் நம்ம யாரை பார்த்தோம், ஜேசி குமாரப்பாவை பற்றி பார்த்தோம். ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். ஜேசி குமாரப்பா வந்து ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்திருக்காரு. காந்திய கொள்கையின் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1892 ஜனவரி 4 பிறந்திருக்காரு. கிராம பொருளாதாரத்தின் முன்னோடி. யங் இந்திய உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யா போலத்தில் பொருளாதார பேராசிரியர் பணியாற்றிருப்பார். அனைத்து இந்திய கிராம தொழிற்கழகத்தை 1935 தோற்றுவிச்சார். வெள்ளையனை வெளியேறிக்கத்து போராட்டத்தில் விட்டு ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்தது சிறையில் இருந்த போதே நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்தவமும் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற நூல் ஆகிய 2 புத்தகங்களை வந்து இவர் எழுதிக்கிறார் 1945. வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா வந்து இவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா அமர்த்தியா சென். சரிங்களா? பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஆள். இவரை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? இதில் வந்து அவருடைய முக்கியமான நூல்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். சரியா? இவர் எங்கே பிறந்தார், நவம்பர் 3 1933 மேற்கு வங்கத்தில் பிறந்தவர். சரியா? மேற்கு வங்கத்தில் பிறந்தவர். 1998 வந்து நோபல் பரிசு கிடச்சிருக்கும். 1999 பாரத ரத்னா விருது கிடச்சிருக்கும். சரியா? அன்செர்டைன் குளோரி ஆஃப் இந்தியா 2003 வந்து இவர் வெளியிடப்பட்டது. இவர் நூல் வந்து நிலைக்காத பெருமையும் இந்தியாவின் அதன் முறைப்பாடுகளும். சரிங்களா? இதுதான் அன்செர்டைன் குளோரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இதில் முக்கியமாக அவர் இப்போ ஸ்கூல் புக்கில் 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல்கள் என்ன அப்படின்னா அமர்த்தியா சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரை 1981 ஒரு சிறந்த நூலாக இருந்திருக்கு. அப்போ அமர்த்தியா சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை இது எப்போ 1981 ஒரு சிறந்த நூலாக இருந்திருக்கு. அடுத்தது மூலதன செறிவு நுட்பத்துறையில் உழைப்பாளர்களின் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அறிவிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு என்னும் புத்தகத்தில் வந்து இவர் வந்து எழுதிக்கிறார். அப்போ தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதணும் இவர் தான். சரிங்களா? புரியுதுங்களா? மூலதன செறிவு நுட்பத்துறை முறையில் உழைப்பாளர்களின் உபரியாக உள்ள, சரிங்களா, இது வந்து சரிங்களா, ஒரே நிமிஷம். சரிங்களா? இதில் வந்து இல் வரணும். சரிங்களா? இதில் வந்து இல் வரணும். மூலதன செறிவு முறையில் உழைப்பாளர்களின் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு. அப்போ தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை எழுதியவரும் யாருங்க, அமர்த்தியா சென். சரிங்களா? அடுத்தது சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது யாருன்னா VKRV ராவ். அவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் அமர்த்தியா சென் அப்படின்னா நாம் என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போ நோபல் பரிசு 1998 1990 பாரத ரத்னா விருது. எந்த பகுதியை சேர்ந்தவர், மேற்கு வங்கத்தை. அன்செர்டைன் குளோரி ஆஃப் இந்தியா 2013 வெளியிடப்பட்டது. அமர்த்தியா சென்னின் வறுமை மற்றும் பஞ்ச உரிமை மற்றும் இழப்பு பற்றிய ஒரு ஆய்வுக் கட்டுரை 1987 ஒரு சிறந்த நூல். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது இது மட்டும் அமர்த்தியா சென்னுக்கு முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா VKRV ராவ் எழுதிய இந்திய பொருளியலில் என்ன தவறு. சரியா? இது வந்து 1938 எழுதப்பட்டது என்ற சிறு புத்தகத்தில் இந்தியாவில் தனிநபர் வருமானம் குறைவுக்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவுக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறார். இது ரொம்ப முக்கியம். சரியா? இந்திய பொருளில் என்ன தவறு அப்படிங்கிற புக்கை எழுதியவர் VKRV ராவ். இதில் என்ன எதை பற்றி சொல்லுது, தனிநபர் வருமானம் மற்றும் தனிநபர் வருமான குறைவுக்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவுக்கும் உள்ள தொடர்பை வந்து இவர் வந்து விளக்குறார். சரிங்களா? இதை மட்டும்தான் நாம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பொருளியல், அதாவது வந்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான அறிஞர்களுடைய கூற்று. சரிங்களா? அப்போது இதில் யாரை பார்த்தோம், இதில் 3 பேர்த்தை பற்றி பார்த்துருக்கோம். ஜேசி குமாரப்பா, அடுத்தது யாரை பார்த்துருக்கோம், அமர்த்தியா சென் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது VKRV ராவ் அவர்களுடைய நூல்களை பற்றி பார்த்துருக்கோம். பொருளாதாரத்தில் 11th பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஆசிரியர்கள், அதனால் இவருடைய முக்கியமான நூல்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது முக்கியமான கூற்றுக்கள். சரிங்களா? ஜேசி குமாரப்பாவனுடைய கூற்று, வேலையின் தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும் அப்படின்னு சொன்னவர் யார், ஜேசி குமாரப்பா. இவரைத்தான் நாம் பார்த்தோம், பச்சை காந்தி. சரிங்களா? அடுத்தது JM கீன்ஸ், புதிய பொருளாதாரத்தின் தந்தையை யாரை சொல்கிறோம், JM கீன்ஸ் தான் சொல்கிறோம். சரிங்களா? பொருளியல் வித்தகர் என்பவர் அரிய கலைகளை கலந்து கற்றுணர்ந்து திகழ்பவர். அவர் கணிதவியல், வரலாறு, அரசியல், தத்துவம் முதலியவை கற்றவர் அப்படின்னு சொன்னவர் யார், JM கீன்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று. அடுத்தது இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர் யார், இந்திய கிராமங்களில் வாழ்கிறது என கூறியவர் யாருங்க, காந்தி.
சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வின் சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் எதையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னவர் யார்? டெய்லர் கோவன். சரிங்களா, இதெல்லாம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சுந்தர் பிச்சை, கூகுள் சிஇஓ இருக்கக்கூடியவர். இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னவர் யார்? சுந்தர் பிச்சை. ரொம்ப முக்கியமானது, இந்த கூற்றுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு நபர். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்துல் கலாம். சரிங்களா, இது வந்து 8th ஸ்டாண்டர்டுடைய பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் சிறந்தவராக்கும் அப்படின்னு சொன்னவர் யார்? அப்துல் கலாம். சரியா, இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர். இவர் எப்போ பிறக்கிறாரு? 1931 பிறக்கிறார். சரியா, 1931. சரிங்களா, அக்டோபர் 15 வந்து பிறக்கிறார். அக்டோபர் 15 வந்து பிறக்கிறார். இறப்பப்போ ஜூலை 27, 2015 வந்து இவர் இறந்துடுறார். சரியா, பிறப்பு 1931, அக்டோபர் 15, ஜூலை 27, 2015 இறந்துடுறார். சரிங்களா, இவருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கிடைக்குது? 1997 வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வந்து கிடைக்குது. பாரத ரத்னா விருது வந்து கிடைக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்மபூஷன் 1981 ஆண்டு பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து கிடைக்குது. பத்மபூஷன். சரிங்களா, பத்மபூஷன் விருது வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு 1990 ஆண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்ம விபூஷன் விருது கிடைக்குது. பத்ம விபூஷன் 1990 ஆண்டு வந்து பத்ம விபூஷன் விருது வந்து இவர் கிடைக்குது. சரிங்களா, இவர் நிறைய நூல்கள் எழுதிக்கிறாரு. அப்புறம் புறா ஸ்கீம் இவர்னால தானே கொண்டு வரப்பட்டது. புறா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கிராமப்புற மேம்பாட்டுக்காக கொண்டு வந்திருப்பார். சரியா, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. சரியா, இது எப்போ கொண்டு வரப்பட்டது? 2004 வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். சரிங்களா, சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு 1931, அக்டோபர் 15, ஜூலை 27, 2015 இறந்துருவார். பாரத ரத்னா விருது 1997, பாரத ரத்னா விருது. பத்மபூஷன் விருது 1981, பத்ம விபூஷன் விருது 1990, புறா ஸ்கீம் 2004 கொண்டு வந்திருப்பார். ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. சரியா, இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரியா, இந்த ஸ்கீம். சரிங்களா, அடுத்தது கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னவர் யார்? அப்துல் கலாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சரிங்க, இது மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூற்றுகள் இருக்குது. நம்ம இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா போன கிளாஸ்லேயே நம்ம கூற்றுகள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மீதி இருக்கக்கூடிய கூற்றுக்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இது 11th புக்கில் இருக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக மகிழ்ச்சி குறியீடு 2026 வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து முதலிடம் வந்து பின்லாந்து இருக்குது. தொடர்ந்து 9வது முறையாக பின்லாந்து வந்து இடம்பெற்றிருக்கு. கடைசி இடம் வந்து 147வது இடம் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குது. சரிங்களா, அதில் முதலிடம் வந்து பின்லாந்து, தொடர்ந்து 9வது முறையாக முதலிடத்தில் இருக்குது. கடைசி இடம் வந்து 147வது இடம் வந்து ஆப்கானிஸ்தான். சரிங்களா, அடுத்தது இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? 116வது இடத்துல இருக்குது. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 116வது இடத்துல இருக்குது உலக மகிழ்ச்சி குறியீட்டில். சரியா, 116. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குறியீடுகள்லாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கு. சரிங்களா, மகிழ்ச்சி குறியீட்டில் 2024 வந்து 126வது இடத்துல இருக்குது. 2025 118வது இடத்துல இருக்குது. 2026 116வது இடத்துல இருக்குது. சரிங்களா, இது அப்படியே அப்டேட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, சரி. அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நான் எதிர்பார்க்கலாம். சரியா, ஏஐ உச்சி மாநாடு. சரிங்களா, சரியா, ஏஐ உச்சி மாநாடு 2026. சரியா, 2026 ஏஐ உச்சி மாநாடு நடந்திருக்கும். சரியா, பிப்ரவரி மாதத்தில் வந்து நடந்துச்சு. சரிங்களா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஐ உச்சி மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு? பாரத் மண்டபத்தில், டெல்லியில் வந்து பாரத் மண்டபத்தில் தான் வந்து நடந்திருக்கும். பாரத் மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐனுடைய உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கும். சரியா, பாரத் மண்டபம். சரிங்களா, அப்போ 2026 ஏஐ உச்சி மாநாடு பிப்ரவரியில் நடந்திருக்கும். பாரத் மண்டபத்தில் வந்து நடந்துச்சு. சரியா, இது எங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஐ மாநாடு ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஏஐ மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்தில் நடந்துச்சுங்க. இங்கிலாந்தில் நடந்திருக்கும். அடுத்து செகண்ட் மாநாடு எங்கே நடந்திருக்கும்? தென்கொரியாவில் நடந்திருக்கும். தென்கொரியாவில் நடந்திருக்கும். தென்கொரியாவில் வந்து பியூலில். சரியா, தென்கொரிய தலைநகர் பியூலில் வந்து நடந்திருக்கும். சரியா, சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3வது உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்கும்? ஏஐ உச்சி மாநாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து நடந்திருக்கும். இப்போ 4வது மாநாடு தான் எங்கே? இந்தியாவில் நடக்குது. சரியா, இது இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல் மாநாடு.
ஏஐ வரிசையில் இது வந்து 4வது மாநாடு. சரிங்களா, அதை நாம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஐனுடைய கருப்பொருள். சரியா, இதனுடைய கருப்பொருள் ஏஐ மீட்டிங்கினுடைய கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் நலன் அனைவருக்குமான மகிழ்ச்சி. அனைவருக்குமான நலன் அனைவருக்குமான மகிழ்ச்சி. சரியா, அனைவருக்குமான நலன் அனைவருக்குமான மகிழ்ச்சி. சரிங்களா, அனைவருக்குமான நலன் அனைவருக்குமான மகிழ்ச்சி. இது ரொம்ப முக்கியமானது. அனைவருக்குமான மகிழ்ச்சி அப்படிங்கிறத இதனுடைய கருப்பொருள். சரிங்களா, ஏஐன்னு என்னது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத நம்ம ஏஐன்னு சொல்கிறோம். இது வருங்காலத்தில் வந்து இதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஏஐ பற்றின கொஸ்டின் வந்து இனி வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக இதை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அடுத்தது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு போர் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. அமெரிக்கா ஈரான் வந்து போர் நடந்துட்டுருக்கு. சரிங்களா, சரியா சரியா இதை பற்றின கொஸ்டினும் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து அதிகமாக கேட்கலாம். சரிங்களா, இப்போ கார்க் தீவு அப்படிங்கிற ஒரு தீவு எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் தான் இருக்குங்க. சரியா, கார்க் தீவு அப்படிங்கிறது ஈரானில் தான் இருக்குது. சரியா, இந்த தீவில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 90% வந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இங்கே தான் அதிகமாக நடக்குது. சரியா, கார்க் தீவில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 90% கச்சா எண்ணெய் வந்து ஏற்றுமதி இங்கே தான் நடக்குது. சரியா, இதை வந்து அமெரிக்கா வந்து தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தாக்கி அழிச்சாங்க அப்படின்னா பொருளாதாரமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஏன்னா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ஒரு முக்கியமான ஒரு தீவு. அப்போ கார்க் தீவு எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். எங்கே இருக்குது, ஈரானில் இருக்குது. சரிங்களா, இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ஒரு இது ஹார்மூஸ் அணை. இது எங்கே இருக்குது அப்படின்னா இது எங்கே இருக்குது, ஈரானில் தான் இருக்குது. அப்போ ஹார்மூஸ் அணை எங்கே இருக்குது, இதுவும் வந்து ஈரானில் தான் இருக்குது. சரியா, இது முக்கியமானது. சரிங்களா, சரி சரி இந்த வகுப்பில் நாம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வருமான வரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நாம் பார்த்துருக்கோம். யார் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள். சரியா, ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த தினங்கள்லேருந்து கொஸ்டின் வந்தால் நம்ம மாற்றி போடக்கூடாது. கலால் வரி தினம் பிப்ரவரி 24, சுங்க வரி தினம் ஜனவரி 26, வருமான வரி தினம் ஜூலை 24. அப்போ கமிட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப முக்கியமானது. இப்போ ஜேசி குமாரப்பா பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஆள். இவரை பற்றி கொஸ்டின் இது வந்துகிட்டே இருக்குது. இதில் கூற்றுல கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது வந்து அவருடைய நூல்கள், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது அமர்த்திய சென், ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு 2 கிளாஸில் அவரை பற்றி பார்த்துருக்கோம். இதில் வந்து அவர் எழுதின முக்கியமான நூல்கள் 11th புக்கில் இருக்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து விகே ஆர்வி ராவ் அவர் எழுதின நூல்கள் பற்றி பார்த்துருக்கோம். சரியா, அதுக்கப்புறம் முக்கியமான கூற்றுக்கள், பொருளாதாரத்தில் பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கூற்றுக்கள். சரியா, அதை பற்றி நம்ம முக்கியமான இது வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக உலக மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலிடம் வந்து பின்லாந்து இருக்குது, இந்தியா 116 இருக்குது. இதனுடைய வரிசை வந்து நீங்கள் அப்டேட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ கார்க் தீவு எங்கே இருக்குது, ஈரானில் இருக்குது. சரிங்களா, அதை பற்றி பார்த்துருக்கோம். ஹோர்முஸ் அணை அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஈரானில் இருக்குது. சரிங்களா, அப்போது இதோட இந்த கிளாஸ் வந்து நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பொருளாதார வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.